Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான மல்டி பல்சஸ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது நான்வெஜ் பிரியாணியை மிஞ்சிடும், அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது மார்னிங் டைமில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடியது தான். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு மல்டி பல்சஸும் 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சன்னாவும் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இந்த ரைஸ் தாளிக்கிறதுக்காக குக்கர் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, கல்பாசி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல சூடாகி வாசம் வரும்போது 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சென்னால் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இங்கே கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணி அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஈக்குவலாக ஆட் பண்ணும்போது நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். புதினா ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அடுத்த இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க மல்டி பல்சஸும் சென்னாவையும் ஆட் பண்ணி 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்டி பல்சஸ் நமக்கு கடைகளிலே கிடைக்கும். மந்த்லி ப்ரொவிஷன் வாங்கும்போதே இது போல் நம்ம சென்னா மல்டி பல்சஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா இது போல் ரைஸ்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள், நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு கலரே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது டோட்டலாக 1.5 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் தண்ணி நான் அரிசியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்காக இங்கே 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஹோம்மேட் பிரியாணி மசாலா பவுடர் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் 1.5 கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசியோட அளவு 1.5 கப். ஆட் பண்ணுற தண்ணி எப்பவுமே எடுத்திருக்க அரிசிக்கு டபுளாக நம்ம மெஷர் பண்ணி அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு குறைச்சி 2 டம்ளர் ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு குக்கர் மூடியை லைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதிலே கொதித்து தண்ணி நல்லா வற்றி வரும். எப்போவுமே நான் எல்லாருக்குமே கொடுக்குற டிப்ஸ் இதுதான். இது போல் செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக உதிரியாக செய்யலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வேண்டானா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் தண்ணி நல்லா வற்றி அரிசிலாம் அப்படியே மேலே தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலுமே போதும். நம்மளோட மல்டி பல்சஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் செஞ்சால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக உதிரியான பிரியாணி செஞ்சிடலாம். இந்த டிப்ஸ் நான்வெஜ், வெஜ், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மல்டி பல்சஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பல்சஸ் சென்னா சாப்பிடாத பிள்ளைங்க கூட கொஞ்சம் மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற காரம், உப்பு, ஸ்பைசஸ் எல்லாமே உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.